செம்மையாக ஒரு நாட்டுக்கோழி கறி தான் செய்ய போகிறோம். என்னோடய ஸ்டைலில் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு கைப்பிடி அளவு தனியா இதை வதக்கிடுங்க. இது வறுப்பட்டதும் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துடலாம். இது எல்லாம் நல்லா வறுப்பட்டதும் நான் 2 டேபிள் ஸ்பூனுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா தேவையில்லை. இது கூடவே ஒரு 50 கிராம் அளவு இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். அடுத்து இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் பொடியாக நறுக்குனது கூட சேர்த்துருவோம். அதையும் நல்லா வதக்கிட்டு ஃபைனலாக நம்ம காஞ்ச மிளகாவை சேர்த்துருக்கோம். அதை நீங்கள் காரத்துக்கு எப்போ சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா தேவையில்லைனாலும் விட்டுருங்க, அது ஆப்ஷன் தான். இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு அரைக்கணும். இதுக்கு நடுப்புற நான் 1/2 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். அது முழுகிற அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு ஒரு 3 விசில் போட்டு எடுத்துடலாம். இல்லைன்னா நாட்டுக்கோழி வேக நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால தான் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு ஒரே ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, 2 ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு 2 வெங்காயம் பொடியாக நறுக்கினதையும் சேர்த்து கண்ணாடி பதம் வர அளவு வதக்கிடுவோம். அது வந்ததும் ஒரு தக்காளி, பெரிய தக்காளியை கூட சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல, அதை நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சாச்சு. இதுவும் நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ தண்ணி ஊற்றி அரைச்சா அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த மசாலாவை நீங்கள் சேர்க்கும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும். இது கூடவே நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா என்எல் ஹோம் ஃபுட்டோட ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கரம் மசாலா, இது எல்லாமே என்எல் ஹோம் ஃபுட்டு ஸ்பெஷல் மசாலாஸ். நீங்கள் வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நாட்டுக்கோழியை வேக வச்சுருக்கோம், அந்த தண்ணியோடு சேர்த்து இதில் கொட்டிடலாம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்த உடனே என்ன பண்ண போகிறோன்னா ஒரு அரை முடி தேங்காவை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துருவோம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம இந்த கிரேவி லைட்டாக சுண்டி வந்தவுடனே ஆஃப் பண்ணி நம்ம எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.